நடிகர் மற்றும் நல்ல மனிதர் எங்களோட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஐ லவ் யூ. டைம் ஆயிடுச்சு. கட்சியாக என்கிட்ட மைக் கொடுத்துட்டாங்க. நான் வந்தது ப்ரொமோஷன் தான். எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல. முதல்ல நான் படத்தை பற்றி சொல்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தேன் சார். அந்த டைட்டிலே ரொம்ப நல்லாயிருக்கு. சிங்கப்பூர் சலூன் சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதோ புதுசாக ஆரம்பித்த சேனலோட லோகா மாதிரியே இருக்குது சார் உங்கள் படத்தோட டைட்டிலு. அந்த எஸ்எஸ்ன்னு போட்டுருக்குது. ட்ரெய்லரில் வந்த வசனம், அது கொடுக்குற எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ட்ரெய்லரே நிறைய பேர் தியேட்டர் கூட்டுறோம் நான் நம்புகிறேன். அப்புறம் பாலாஜி ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. பாலாஜி நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி பிக் எஃப்எம்மில் வந்து பேசிட்டு ஒரு படம் ஸ்க்ரீன் பிளேலாம் பேசிட்டு மொட்டமாக உட்காந்து ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் தம் அடித்து பேசிட்டோம். இல்லை ரொம்ப நேரம் நினைக்கிறாமா பேசினோம். நான் அங்கேருந்து அவரை இவ்வளோ தூரம் தாண்டி அப்புறம் நான்காடுதலை பார்த்து இங்கே பார்க்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட வளர்ச்சி, அப்புறம் அவர் பேசுகிற விதம், அவர் தைரியமாக தன்னோட கருத்துக்களை பேசுகிற விதம், இது அத்தனையும் நான் ரொம்ப ரசிக்கிறேன். அவங்க சத்தம் ரொம்ப நல்லா இருக்குது பாலாஜி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் தட்டிடுங்க, இல்லைன்னா கஞ்சத்தனம். ஒருத்தர் பண்ண நல்லதை பேசும்போது சந்தோஷம் பாராட்டிடலாம். ஒன்றும் இல்லை. இந்த கோகுல், ஓகே, கோகுல்னு அந்த டைரக்டர் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய டார்ச்சர். அவரோட வேலை செஞ்சுருக்கீங்க. ஏன்னா ராஜன் சார் வந்தார், யாராவது கான்ட்ரவர்சியாக பேசுவான்னு பார்த்தீங்க, யாருமே பேசலை போல. சரி, நானாவது பேசிட்டு போயிடுறேன். பெரிய டார்ச்சர் தான். அவருக்கு வந்து ஒரு அடமாட்ட தான் இருப்பார். ஆனால் கூகுள்ஸோட வேலை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் அவர். அது ஒரு எனக்கு அவர் சுமார் மூஞ்சிக்குமார் வந்து அவர் எப்படி உருவாக்கியிருப்பார் அப்படின்னு அவர் மைண்டில் எப்படி அந்த ப்ராசஸ் நடத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஜுங்காவாக இருக்கட்டும், ஒரு சீனை ஆடியன்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ தூரம் எங்கேஜிங்காக கொடுக்க முடியும்னு யோசிக்கல. பெரிய கில்லாடி அவர். அவரோட வேலை பார்த்த எனக்கு 2 படம் மிக சிறந்த அனுபவம். இது ஒன்றுமே இல்லை. இன்னும் நீங்கள் இன்னும் பெரிய மேஜிக்லாம் பண்ணுவீங்க. நான் அது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் அவர் ஜுங்கா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்லிட்டு இருப்பேன், இது ஒன்றுமே இல்லை சார், அவரோட பிரெயின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. அது அவர் எங்கேருந்து எந்த சென்ஸ்லேருந்து காமெடி பிடிக்கிறாரு, ஒரு சீனை எப்படி கன்சியூம் பண்ணுறாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ சார், உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை, வணங்குகிறேன் சார். சத்யராஜ் சார், ஐ லவ் டு ஒர்க் வித் யூ சார். நீங்கள் நான் ரீசெண்டாக தொடர்ந்து உங்களுடைய பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார். தெற்கு திருமச்சானாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும். அப்புறம் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். பெரிய அநியாயம் சார்லாம் சொல்லாதீங்க சார். அப்படி நீங்கள் வந்து யுவர் கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ். நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். உங்களோட டைமிங்காக இருக்கட்டும், நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், ஒரு சீனை வந்து நீங்கள் எலிவேட் பண்ணுற விதம் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரானரி சார். நான் டப்பிங் தேட்டர் போகும்போது நான் கேட்பேன். நான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ், பழைய சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நாங்கள் கேட்பேன், அண்ணே பழைய ஆக்டர்ஸில் யாருன்னு பிரமாதம்னு உங்கள் பேரை தவறாமல் எல்லாருமே சொல்லலாம். சத்யராஜ் சார் வந்து ஒரு லிப்ஸிங்க்கு கிட்டத்தட்ட 10-20 டயலாக் போட்டு படப்படப்படன்னு ஃபில்லப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்குறது வந்து சார் இட்ஸ் டிலைட் டு வாட்ச். உங்களை பார்க்குறது வந்து இட் இஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்களும் கவுண்டமணி சாராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதா இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும், எந்த படம் வேணால் எடுக்கலாம் சார். இட்ஸ் மினிமம் கேரண்டில் சூப்பர் கேரண்டி உங்களை உட்காந்து பார்க்குறது சார். அந்த நான் நிஜமாகவே மனசார, இது மேடைக்காக சொல்லாது, ரொம்ப நாள் மனசார எங்கிறேன். உங்களோட வந்து சரிக்கு சமமாக ஒரு படம் ஒன்று ஆசை சார். சப்போர்ட்டிங் ரோல்லாம் இல்லை சார், எனக்கு அப்படிலாம் இல்லை. அது எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும். நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களை. எனக்கு உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுறேன். எனக்கு உங்களோட சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார். 2 பேரும் அது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். யூஆர் கிரேட் அண்ட் யூஆர் ஃபென்டாஸ்டிக். நன்றி. நீங்கள் எங்களோட இன்னமும் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பேசின டைம் ஆகிடும். வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காரு இவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். எஜுகேஷன், சினிமா 2 பெரிய ஏரியாஸில்
கொடி கட்டி படுறதும் இல்லாமல் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் அந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதை தாண்டி இப்போ வேல்ஸ் வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆயிடுச்சு. தட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் சினிமாவுக்கு இவரோட சப்போர்ட் வந்து நம்மளால் வந்து வார்த்தைகளில் சொல்ல முடியாது. வி ஆர் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஆர் ப்ரொடியூசர் டாக்டர் ஐஸ்ரீ கே கணேஷ் அவர்கள். எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ஒரு நல்ல விஷயம் வந்து ஒன்று ஷேர் பண்ணி இண்டஸ்ட்ரி பற்றி எப்போவுமே அதை வந்து சிறப்பித்து நம்மளுக்கு ரொம்ப மெமரபுளாக ஆக்கிற ஒருத்தர் அம்மா கிரியேஷன் திரு டி சிவா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சாமானியர்கள்லாம் படம் எடுத்து வெளியிடக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. கொஞ்சம் வலிமையானவர்கள் தான் இன்றைக்கி பண்ண முடிகின்ற ஒரு வியாபார சூழலில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தயாரிப்பாளர், முக்கியமான கம்பெனி வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஐஸ்ரீ கணேஷ் சார். நிச்சயமாக அவருக்கு இருக்கிற இவ்வளோ பிஸ்னஸ் டைவர்ஷன்லாம் தாண்டி வந்து சினிமாவுக்கு வந்து இவ்வளோ தூரம் அவர் வந்து இவ்வளோ படங்கள் இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாருன்னா அது காரணம் அந்த சினிமா மேலே அவருக்கு இருக்கிற அந்த லவ் அண்ட் பேஷன். அதனால் அவருக்கு வந்து கண்டிப்பாக சினிமா துறையின் மொத்த சார்பாக எல்லாத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, சினிமாவில் ஏராளமான தொழிலாளர்களுக்கான வருஷ கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து நன்கொடையாக கொடுத்து காலேஜில் சீட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி பல்வேறு உதவிகளை செஞ்சிட்ருக்கார் தொழிலாளர் அமைப்புக்கு. அவருக்கு எல்லா விதத்துலையும் மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக அந்த நன்றியை தெரிவித்து அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் வெற்றியடைன்னு அவர் வாழ்த்துறேன். கூடவே இருக்கிற அஸ்வின் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா ஒரே விஷயம் தான் தோணுச்சு. டைரக்டர் ஆடியன்ஸ் பார்த்து கேட்குறாரு, இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்கன்னு. அந்த மாதிரி இருந்துச்சு சார். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு அந்த படத்துக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு. நிச்சயமாக கோகுல் மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர், ரொம்ப பிளான்டாக பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ்லாம் வந்து பெரிய வெற்றியை கொடுத்தவங்க சினிமாவில் இன்னும் பெரிய இடத்த தொடரணும்னு என்னுடைய ஆசை. அதே போல் வந்து இன்றைக்கி இந்த படத்தில் சிங்கப்பூர் செல்வம்னு சொன்ன சாதாரணமாக சொல்லணுன்னு என்ன மயிரே போச்சுன்னு ஈஸியாக சொல்லிடுவோம், போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. அந்த மாதிரி வந்து இவ்வளோ ஒரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்றைக்கி அசம்பிள் ஆகிற ஆர்டிஸ்ட் இவ்வளோ பேர் பார்த்தோம்னா இது யார் பண்ண முடியும்? ஐஸ்ரீ கணேஷ் சார் மேலே ஒரு ப்ரொடியூசர் தான் இப்படி பண்ண முடியும். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டிங், இவ்வளோ பெரிய காம்பினேஷன் எவ்வளோ நடந்திருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ரிலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி அருமையான டேட்டில் கொண்டு வரது கூட ஒரு ப்ரொடியூசரோட கெப்பாசிட்டியில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறக்கான எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. சத்யராஜ் சார் நம்ம தமிழ் சினிமா கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவர் வந்து சாமி கும்பிட்றதுல என்ன கூட சினிமாவை தெய்வமாக கும்பிட்றாரு. அதனால தான் வந்து இன்னும் அந்த பேஷன் காலில் வந்தோன்னு கேட்டேன், என்ன சார் மேக்கப்போட வந்திருக்கீங்கன்னு. இல்லை அதுக்கப்புறம் நிறைய ப்ரொமோஷன் ஒர்க் இருக்குது சார், வெளியெல்லாம் போகிறோன்னாரு. இதுதான் வந்து ஒரு இன்வால்மெண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற தலைமுறை அவரை பார்த்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். ஒரு படத்தில் நடிச்சுட்டா அந்த படத்தை நடித்து முடிச்சதோடு இல்லாமல் எப்படி போகிறதுன்ற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவுடைய ஹீரோக்கான இலக்கணத்தை எல்லாம் உடைச்சிட்டாரு வந்து விஜய் சேதுபதி அவர்கள். அவருடைய எளிமை பண்பில் வந்து அவ்வளோ தூரம் உயர்ந்திருக்காரு. இன்றைக்கி அவங்கவுங்க படத்து ப்ரொமோஷனுக்கே போராடி கூட்டிகிட்டு வர நிலைமையில் வந்து இன்னொரு பட ப்ரொமோஷனுக்கு ஹீரோக்காகவோ டைரக்டருக்காகவோ இங்கே வந்து அவருடைய இவ்வளோ ஒரு பிஸி ஷெட்யூலில் வந்து இங்கே வந்து கோர்றதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக தயாரிப்பாளர் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நிச்சயமாக வந்து இந்த பண்பு உங்களை வந்து இன்னும் மேலும் 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 இன்னும் உயர்த்தி கொண்டே போகும். அந்த வந்து ஒரே விஷயம் சார், நான் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். விஜயகாந்த் சாரை பற்றி எல்லோரும் சொல்லும்போது முதல்ல நடிகர் அப்படின்றதெல்லாம் தாண்டி நல்ல மனுஷன் ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும் அவரை பற்றி. அதுதான் கடைசி வரைக்கும் அவரை அந்த இறுதி ஊர்வலம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துச்சு. அந்த மாதிரி விஜய் சேதுபதி அப்படின்னா நல்ல மனுஷன்ற ஒரு பேர் வந்துகிட்டே இருக்குது சார். அது வாழ்க்கையில் உங்களுக்கு கூடவே வந்துக்கிட்டே இருக்கணும், நீங்கள் இன்னும் ஜெயிச்சுட்டே இருக்கணும் சார். நிச்சயமாக வந்து அந்த விஜயகாந்த் சாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு உருவத் தோற்றத்திலையும் பிஹேவியர்லேயும் உங்களுடைய நல்ல குணத்திலையும் இன்னும் மேலும் மேலும் வளரணும். இது போன்ற நிறைய விழாக்களுக்கு நீங்கள் வரணும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் அதிகமாக கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சோஃபார் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் தான் இருப்பார். அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, யாரு கேட்டும் நோன்னு சொல்கிறது இல்லை. அதுக்காக எல்லாருடைய சார்பில் இந்த இடத்துல நன்றி தெரிவித்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நிச்சயமாக வந்து விவேக் சார் வந்து ஒரு ஹியூமராக சொன்ன விஷயத்த கொஞ்சோண்டு சீரியஸாக சொல்லுவார் பாலாஜி. அது ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 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 ஆர்ஜேவிலிருந்து மேலே முன்னுக்கு வர்ற ஒருத்தர் வந்து மேலும் மேலும் ஆதரிக்க வேண்டிய நம்மளோட கடமை. அவர் வந்து எதை செஞ்சாலும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறேன். நான் வந்து மேட்ச் சும்மா பார்த்த கூட நான் பாட்டு குடி பாபான்னு கத்த ஆரம்பிச்சிடுறேன். அந்த மாதிரி வந்து ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி வரைக்கும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்து ஆர்ஜே பாலாஜியோட வெற்றி ஒரு சாமானியனுடைய வெற்றியாக இருக்கும். மொத்த டீம் அன்புக்குரிய சுகுமார், விவேக், மெர்லின், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரோபோ சார், விஜய் சார் எல்லாருமே வந்து தம்பி ஹரிஷ் எல்லாரும் வந்து இந்த படத்தில் பெருசாக ஜெயிக்கணும். இந்த படம் வந்து பெரிய அட்டை அடைஞ்சு இந்த மாதிரி ஒரு மீடியம் ஒரு எபோவ் மீடியம் பட்ஜெட் படமாக இருக்கிற இந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்குள்ள படங்கள் பெரிய வெற்றி அடையும் போது தான் சினிமாவுக்கான வெற்றி அது மாறும். எல்லாரும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி.